வேளாவரம் கோட்டம் அதில் வசிக்கின்ற நான் பாசத்தோடு உங்களை வரவேற்கிறேன். கேட்குதா? கேட்குதா? கேட்குது ஏதோ சொல்லுங்க. உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன் நான். அப்படி சொல்லிட்டு போங்க. கோபமாக இருக்கலாம். ஆனால் பாசத்தோடு வரவேற்று அப்புறம் என்ன கோபம்? என் பழைய கோபத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கப்பட்டது. ஏன்னா அப்போ தான் சின்ன பிள்ளைங்க அப்படியே பேசுகிறேன். பழைய கோபத்தை நீங்கள் பார்த்துருப்பாரு. ரொம்ப குறைஞ்சி போச்சு. சரி, அது போட்டோம். இப்போ நம்ம சந்திக்கிறது 40வது வியாழக்கிழமை. சந்திக்கிறது 40வது சனிக்கிழமை, வியாழக்கிழமை. அது 50 நெருங்கிட்டோம்னா நம்ம விழாவே கொண்டு வரலாம். ஒன்று பார்த்துக்கா. கடந்த ஆண்டுகளை விட மழைப்பொழிவு நடப்பாண்டு அதிகம் என்கிறது தகவல்கள். இன்னும் மழை இருக்கிறது. இனிமேல் மழை பெய்யணும். மழைக்கு முன்னதாக நீர்வழி தடங்களின் குறுக்கே முறை வைத்து நீரை திறந்துவிட பயன்படும் ஷட்டர் மற்றும் ரெகுலேட்டர்கள் மிகவும் பழுதாகி கிடப்பதாக எனக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள் சொல்லுகின்றன. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை பராமரிப்பில் 90 அணைகள் உள்ளன. பராமரிப்பை முறைப்படுத்தாத காரணத்தால் இவைகளில் ஏற்பட்டுள்ள சேதம் எதிர்வரப்போகும் மழை பொழிவின் போது ஆபத்தில் தள்ளிவிடும். ஏற்கனவே தென்பெண்ணை ஆற்று வடிநில கட்டமைப்புகளில் பெரும் சேதம் உண்டாகி கிடக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கட்டமைப்புகளும் சேதமடைந்து போயுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இதே நிலைமைதான் பல இடங்களில் காணப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் முறையான பராமரிப்பு செய்யப்படாத நீர் திறப்புக்கான ஷட்டர்கள், சங்கிலிகள், ரப்பர் சீல்கள், ரெகுலேட்டர்களை வடகிழக்கு பருவமழை வேகம் பிடிப்பதற்குள் செய்துவிட்டால் பெரிய இழப்பிலிருந்து தப்பிக்கலாம். மொத்தம் 35 மாவட்டங்களில் 36 மாவட்டங்களில் 149 பாசன கட்டமைப்புகளில் மறுசீரமைப்பு கட்டுமான பணிகளை முன்னெடுக்க நீர்வளத்துறை கேட்டுக்கொண்டிருக்கும். சற்றேற 1000 கோடி ரூபாய் உதவித்தொகையை தாமதம் காட்டாமல் நிதித்துறை விடுவிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. திருப்புவனம் தம்பி சதீஷ் இறப்பையும் அந்த இறப்புக்கு காரணமான காவல்துறையினரின் செயல்பாடுகளையும் இன்னமும் நாம் மறக்க முடியாமல்
தவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நீதித்துறையையும் காவல்துறையினரின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நீதித்துறையும் காவல்துறையினரின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துக் கொள்ளதான் இருக்கிறது. காவல்துறையினர் தங்கள் முறையற்ற ஒழுக்கக்கேடான போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு கூட 92 சவரம் நகை திருட்டு போன வழக்கில் 8 ஆண்டுகளாக மனதை கிடத்தில் போட்டுவிட்டு தூக்கத்திற்கு உள்ள சென்னை சூளைமேடு காவல்துறையினரை நீதியரசர் வேல்முருகன் எச்சரிக்கை செய்திருக்கிறார். குற்ற வழக்கு விசாரணை தொடர்பாக காவல்துறையினருக்கு அரசு முறையான பயிற்சி அளிக்க வேண்டும். முறையான பயிற்சி அளிக்க வேண்டும். முறையான பயிற்சி இல்லாமல் கடமையை செய்ய தவறும் காவல் அதிகாரிகளை நீதிமன்றமே வெளியேற்றும் என்றும் கடிந்து கொண்டிருக்கிறார் நீதியரசர் வேல்முருகன். 2028ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றிய 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றுகிற காவல் ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார். இனிமேலும் காவல்துறையினர் சட்டத்தின் செயல்படாமல் போனால் அவர்களுக்குத்தான் அது இழப்பில் முடியும். தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு யோகா மற்றும் தியானம் போன்ற உடல் மனம் சார்ந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக அளித்து அவர்களை நல்வழிப்படுத்தி கைதூக்கி விட வேண்டியது கடமையாகும். மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ஒழுங்கே பெற்ற பின்னும் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் ஒழுங்கை பெற்ற பின்னும் தவறிழைக்கிறார்கள் என்றால் காவல்துறை பணிக்கே அவர்கள் தேவையில்லை. காவல்துறை பணிக்கே அவர்கள் தேவையில்லை. சென்னையில் விம்கோ நகரில் ரயில் பயணிகளின் ரயில் சிறைப்பிடிப்பு போராட்டம் அடிக்கடி நடக்கிறதான் சென்னை ரயில்வே நிர்வாகம் இருக்கிறது. குறைந்த நேரத்தில் ரயில்களை இயக்க வற்புறுத்தியும் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியும் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை மார்க்கமாக சென்ற புறநகர் ரயிலை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயில்வே துறை அதிகாரிகளின் மெத்தனான் போக்கால் நாள்தோறும் தாங்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக அப்போது பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை உள்ள ரயில் நிலையங்களில் வட மாநிலத்தவர்களை பணியில் நியமித்து வடமாநில பணியில் நியமித்துள்ளதால் மொழி பிரச்சனை காரணமாக அவர்களிடமிருந்து எவ்வித தகவலும் பெற முடியவில்லை.
எனவும் அப்போது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மொழி தெரியாத அவர்களை பணிக்கு எடுத்துவிட்டு விபத்துகளும் காலதாமதங்களும் நமக்கு பரிசாக கிடைப்பதை ஏற்க முடியவில்லை. மத்திய அரசு இது போன்ற சிறிய விஷயங்களிலாவது கவனம் செலுத்தி மக்களின் குறைகளை தீர்க்க முன்வர வேண்டும். இதே காலகட்டத்தில் தான் கடந்த 13ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் எரிபொருள்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் 18 டேங்கர்கள் பற்றி எரிந்து பெரிய சேதம் ரயில்வே துறைக்கு ஏற்பட்டது. சரக்கு ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து எரிந்த இடமான ஏவலர் காலனி மற்றும் வரதராஜபுரம் மக்கள் 10 மணி நேரத்துக்கு ஆயுள் புகையோடு எரிந்த தீயால் மொத்த ஆரோக்கியத்தையும் இழந்துள்ளனர். அந்த பகுதியில் உடனடியாக மருத்துவ முகாம் அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். சென்னை திருவான்மையூரைச் சேர்ந்த 3 வயது குழந்தை காய்ச்சலில் உயிரிழந்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நிலைமை மோசமாகவே அரசு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் பெற்றோர் அனுமதித்துள்ளனர். தீவிர சிகிச்சையும் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. சில செய்தி ஊடகங்களில் குழந்தைக்கான காய்ச்சல் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தனர். பக்கத்து மாநிலமான கேரளாவில் நீப்பா காய்ச்சல் பரவி வரும் வேளையில் முன்னெச்சரிக்கையாக நாமும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமே. குழந்தைக்கு வந்த காய்ச்சல் போன்று விஷக்காய்ச்சல் பரவாது இருக்க மாநில சுகாதாரத்துறை முழு வீச்சில் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் இது. நான் முன்பே சொன்னதுதான், மழைக்காலம் தொடங்கிவிட்டது. வீடுகள் தோறும் சுகாதாரத்துறை, மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் ஊழியர்கள் நேரில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது. வருமுன் காப்பதே எப்போதும் நல்லது. தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் மனுக்கள் பெறப்படுவதை செய்தியில் வாயிலாக அறிகிறேன். நல்ல விஷயம்தான். 6 மாத காலத்துக்கு முன்னர் இதை தொடங்கியிருக்கலாம். அதிகாரிகளின் ஆபீஸ் தேடி அடுத்து ஓய்ந்து போன பொதுமக்கள் எங்களுடன் அதிகாரிகள் என்ற பெயரில் ஒரு முகாம் அமைத்துக்கொள்ள பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவிட முன்வர வேண்டும். அப்போதுதான் அதிகாரிகளால் மக்கள் அன்றாடம் படும் துயரங்கள் வெளிச்சத்துக்கு வரும். பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது என்பதைத்தானே முகாம்களில் குவியும் மக்களின் எண்ணிக்கை சொல்கிறது. 4 ஆண்டுகளில் தீராத பிரச்சனை நான்கு மணி நேரத்தில்
முதலமைச்சர் முகாமில் தீர்ந்தது என்று ஒரு பெண்மணி கண்ணீருடன் கும்பிடுகிறார் என்றால் அதில் பெருமை இல்லை, சிறுமைதான் இருக்கிறது. முதலமைச்சர் முகாம் அமைத்து அதில் உட்கார வைத்து மனுவை வாங்க சொன்னால் எந்த அதிகாரியாவது மனுவை வாங்காது பரிசீலிக்காது போவாரா? முதலமைச்சர் கவனத்துக்கு போனால் தொலைந்தோம் என்ற பயம் அதிகாரிகளுக்கு வர வேண்டும். முதலமைச்சர் கூடவே இருந்து முகாம் போட்டால் மட்டுமே வேலை செய்வோம் என்ற எண்ணம் எந்த அதிகாரிக்கும் வராமல் பார்த்துக் கொள்வது ஆழ்வோரின் கடமை. சரி, கேளுங்கள் சொல்லப்படும். பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஏசி அறை இல்லாமல் தூங்கவே மாட்டார் அப்படின்னு திமுக எம்பி திருச்சி சிவா கூறியிருக்கிறார். இதுக்கு பல்வேறு தரப்பு காமராஜர் வந்து ஏசி அறை இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்னு திமுக எம்பி திருச்சி சிவா வந்து கூறியிருக்காரு. இதுக்கு பல்வேறு தரப்பு நீங்க எப்படி பாருங்க? இது எப்படி ரெண்டு கண்ட்ரோல் தான் பார்க்கணும். அடுத்த கேள்வி. ஐயா, அரசு விடுதிகளுக்கெல்லாம் சமூக நீதி விடுதின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி வச்சிருக்காங்க தமிழக அரசு. அரசு மாணவர் விடுதினா இருக்கு ஐயா, அதுக்கு சமூக நீதி விடுதிகள் என்ன சொல்லிட்டு பெயர் மாற்றம் தமிழக அரசு பண்ணியிருக்காங்க. அதோட ஐயாவோட கருத்து கிராமப்புறங்களில் கட்டுற வீடு வந்து உரிய அனுமதி இல்லாத கட்டப்பட்டால் அந்த வீட்டுக்கு வந்து சீல் வைக்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு நேற்று உத்தரவு போட்டிருக்காங்க. அனுமதி வாங்கி தானே கட்டணும். அனுமதி எல்லாம் யாரும் கட்டக்கூடாது. கிராமத்தரனாலும் பஞ்சாயத்து யூனியனில் வாங்கின அனுமதி வாங்கணும். அனுமதியை எல்லாம் கட்டப்படும். ஆளுநர் விருது வழங்கும் விழாவில் ஒரு குரல் இல்லாத குரலை வந்து போட்டு ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. போலியா குரல் தயாரிச்சு அதை எப்படி பாருங்க? என்ன சொல்றது? என்ன சொல்றீங்க? மருத்துவர்களுக்கு ஒரு விழா வச்சாங்க ஆளுநர் தலைமையில. அதுல கொஞ்சம் குரல் வந்து திருக்குறளே இல்லாத குரலை போலியா ஒரு குரலை வந்து அந்த ஷீல்டுல பதிவிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க ஐயா. அந்த ஷீல்டை வந்து 944 என்ற அதிகாரத்தில் குரல் கொடுக்குறாங்க. அந்த குரலுக்கும் அதை வச்சதுக்கு சம்பந்தம். அந்த குரலே இல்லை, திருக்குறளே இல்லை. 1330 குரல்ல அந்த குரல் இல்லை. குரல்ல அதுல அந்த அந்த ஷீல்டுல எழுதியிருக்காங்க. அதானே இல்லாததை எழுதியிருக்காங்க. இல்லாத குரல்ல அதுல எழுதியிருக்கிறாங்க, போட்டிருக்காங்க. புதுசா உருவாக்கியிருக்காங்க. புதிய குரலை உருவாக்கியிருக்காங்க. இல்ல, புதிய குரலை உருவாக்கியிருக்காங்க. இல்லாத குரல் 1330 குரலை விட 31 சேர்த்திருக்காங்க. கீழே திருக்குறள் அப்படின்னு போட்டு அதுல போட்டிருப்பாங்க. திருவள்ளுவர் எழுதுனதான் சொல்லிருக்கு. அந்த எழுதாத திருக்குறள் திருவள்ளுவர் எழுதுனா சொல்லி கொடுத்துருக்காங்களா? நல்ல வேடிக்கை, நல்ல வேடிக்கை தான். பொதுக்குழு போட்டுறது
பொதுக்குழு பொதுக்குழு போட்டிருக்கீங்களா? பொதுக்குழு போடல, எங்க மாவட்ட அளவில் போடுறாங்க பொதுக்குழு. ஒருங்கிணைந்த மாவட்டம் தனி தொகுதி தொகுதி சேர்த்து பொதுக்குழு அங்கே போட்டுருங்க. தமிழகத்துல 49 புதிய கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. அது நாங்க எந்த கட்சியில கூட்டணி வைப்போம்னு சொல்லி பேட்டியில, அதாவது புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதுல ஒரு புதிதாக கட்சிகள் கூட்டணி வைக்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்த புதிய பேட்டியில தாவகவுடன் கூட்டணி வைப்பதற்காக என்ன சொல்றாரு? புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியுடன் கூட்டணி வைக்கிறேன்னு பேசியிருக்காரா? எங்கேயும் அது மாதிரி பேசலையா? புதுசா 49 கட்சிகள் இருக்கு. அந்த புதிய கட்சிகள் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி 49 கட்சிகள் இன்னைக்கு இருக்குமா? பார்ப்போம், இனி இன்னும் நாள் இருக்குல்ல, இந்த மாதங்கள் இருக்குல்ல. போட்டித் தேர்வுகள் வந்து குறைந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. அந்த நேரத்தில் உங்கள் யோசனையும் கேட்குறேன். தனியாக தான் இந்த மாதிரி கேட்குறது. யாரோட கூட்டிட்டு வைக்கலான்ட்டு உங்கள்கிட்ட யோசனையை கேட்போம். நீங்கள் யோசனை சொல்லுவீங்களா? சொல்கிறார் தேர்தல் ஆரம்பிச்சு இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் பண்ணிட்டு திமுக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிகவும் பாமக சார்பில் எப்ப பிரச்சாரம்? பாமக சார்பில் பிரச்சாரம் பண்ணலன்றது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ரோட் ஷோ ஓட் ஃபார் ராமசாமி, ஓட் ஃபார் ரங்கசாமி, ஓட் ஃபார் முனிசாமி, இப்படி இதை பிடிச்சிட்டு தட்டி பிடிச்சிட்டு ஆரம்பிப்போம். ஊழலா போனால் தான் ஆரம்பிச்சோம் அர்த்தமா என்ன? நாங்கள் களத்தில் இருக்கோம்னு சொன்னால் கிராம அளவில், ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில் எல்லாரையும் என்னென்ன செய்யணும் போடணும் சொல்லிட்டு இருக்கோம். பூம்புகார் மாநாடு தொடர்பான அந்த துண்டு பிரச்சத்துல திரு அன்புமணி ராமதாஸ் புகைப்படம் பேரும் இடம்பெறல. அவர் வருவாரா? அழைக்கப்படுறீங்களா மாநாட்டுக்கு? வரலாம். படம் இடம்பெறல, படம் இடம்பெறல. நோட்டீஸ் போடுவாங்க. சொல்ல ஒட்டுக்கேட்பு கருவி வந்து வழக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தான் என்ன போயிட்டு ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டது யார் வச்சாங்க, யார் இங்கே தோட்டத்தில் சார்ஜ் பண்ணாங்க, யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும். அம்பலத்துக்கு வரும்னா வெளியே வரும். உங்களுக்கு யார் மீதான சந்தேகம் இருக்குதா ஐயா? இருக்குது. உங்க பேர் ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? காவல்துறை தொடங்கிட்டாங்க. காலையில் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் அவங்க இங்கே வந்தாங்க. எல்லாம் ஒரு 8 பேர் இருக்குமா? இங்கே வந்தவங்க 8 பேர் வந்து இங்கே விசாரணை, முதற்கட்ட விசாரணையை பண்ணியிருக்காங்க. இல்லை, நம்ம சைபர் கிரைம் இல்லை, சைபர் கிரைம். அவங்க சைபர் ஆகி அப்புறம் மைனஸு போயிட்டாங்க. சைபர் கிரைம். அதனால் சைபர் கிரைம்னு ஒன்று இருக்கா தமிழ்நாட்டில்? இருக்குதா? உறுதியாக சொல்கிறீங்களா? உறுதியாக சொல்கிறீங்க. ஐயா, இப்போ போட்டித் தேர்வுகளில் வந்து குறைந்த அளவிலான காலி பணியிடங்களே அறிவிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை தாண்டியான கேள்விகள் வந்து கேட்கப்படுது போட்டித் தேர்வுகள்.
அவங்க எந்த காலேஜில் படித்தாங்களோ எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அது எங்கே பயிற்சி எடுத்தாங்களோ அவன் எல்லாம் அவர்களுக்கே விழிச்சோம். திமுக தொடர்பான கேள்விகளே அதிகமா வந்திருக்கு. திமுக தொடர்பான கேள்விகள் தான் அதிகம் வந்திருக்கு. போட்டித் தேர்வுகள்ல திமுக சம்பந்தமான கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்றாரு தேர்வுகள்ல. ஐயா 20ஆம் தேதி நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து மற்ற கட்சி நம்ம மாமா கட்சிகள் கலந்துக்கிடுவாங்க ஐயா. உங்களோட அணிகள் இருக்கிறோம். 20ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த விழுப்புரத்தில் நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வீங்களான்னு கேட்கறாங்க. என்ன கேட்குறீங்களா? நீங்க பொது செயலாளர் அலுவல் எம்எல்ஏ வந்து கலந்துப்பாங்க. அவங்க அன்னைக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும். கலந்துக்க மாட்டாங்களா? உங்க சார்பா யாரு ஐயா கலந்துக்கிறாங்க? உங்க சார்பா யாரு ஐயா ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க? எங்க சார் அதான் போக போக தெரியும்னு சொல்லிட்டு ஐயா உங்களுடைய வாழ்த்து கிடைக்குமா அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற? உங்களுடைய வாழ்த்து கிடைக்குமா 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறுவதற்கு? வாழ்த்துறது என்ன பெரிய விஷயமா என்ன? வாழ்த்துக்கள் இல்லை, வாழ்த்துறது யார் நல்ல காரியம் செய்தாங்க வாழ்த்துக்கலாம். அப்ப அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நல்ல காரியம்ன்றத உறுதியா சொல்ல வரீங்க? உறுதியாக சொல்றோம், உறுதி இல்லாமல் சொல்றோம், உறுதியாக தான் சொல்றோம். என்ன நீங்க ஆரம்பிச்ச கோரிக்கையை ஒருத்தவங்க முன்னெடுக்கிறாங்கன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே? ஆமா, சரியா சொன்னீங்க. சரி, முடிச்சிடலாமா? ஐயா, பொதுவாக இந்த மகளிர் சங்க மாநாடு முன்னேற்பாடு பணிகள்லாம் கொடுத்துட்டீங்க. இப்ப என்ன அங்க துரிதமான பணி என்ன நடக்குது? அதுக்கான அதற்கான வேலைகள் நடக்குது. இன்னைக்கு அதை பற்றி பேச போறோம். அதே மாதிரி நடத்துறது இருக்காரு வன்னி சங்க தலைவர் இருக்காரு. சரிங்க, நன்றி நன்றி. அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் 13 வருஷமா நடைபெறாமல் இருக்கு. அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு 13 வருஷமா புதிய நியமனம் இல்லாமல் இருக்குது. ஆமா, அது செய்யணும்.